வெல்கம் டு ஆத்மா. சப் இன்ஸ்பெக்டர் செழியனுக்கான முதல் நாள் கெடு முடிவடைந்த நிலையில் செழியனின் விசாரணை பாதிரியாரின் எதிர்ப்பால் பின்னடைவை சந்திக்கிறது. முதல் அடி ஒரு வெற்றியின் முதல் படி. ஏமாற்றத்திலிருந்து மீண்டு எழும் செழியனால் இந்த விசாரணை முடுக்கிவிடப்படுமா அல்லது முதல் கட்டத்திலேயே முடங்கி போய்விடுமா? வாருங்கள் பார்க்கலாம். இமானுவேல் ஃபேமிலியை விசாரிச்சதுல அவங்கள பிளாக்மெயில் பண்ணதா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. தம்பி ஒரு நிமிஷம், நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன், நீங்களே கூப்பிட்டீங்க. நீங்க தேவையில்லாம அந்த சவ திருட்டு கேஸ தோண்டிட்டு இருக்கீங்கன்னு அந்த 8 இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் கிட்ட போட்டு கொடுத்துட்டான் தம்பி. இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. உங்களை உடனே ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு வர சொன்னாரு. நீங்க பேசாம உடனே இங்க கிளம்பி வாங்க, மத்த விஷயம் அப்புறம் பேசிக்குவோம். சரி, ஓகே, நான் வரேன். நான் ஸ்டேஷன்ல இல்லைன்னா நான் க்ளோஸ் பண்ண கேஸையெல்லாம் நீங்க ரீஓபன் பண்ணுவீங்க. யாரோடைய பெர்மிஷன் உங்களுக்கு தேவையில்லை, அப்படிதானே? இமானுவேலோட பையன் விக்டரோடைய பாடி காணாமல் போனதுக்கும் இன்ஸ்பெக்டர் தாளமுத்து காணாமல் போன கேஸுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அந்த கல்லறைக்குள்ளே தான் அந்த பையன் பாடி இருந்துச்சுன்னு லீகலாக ப்ரூவ் பண்ணி அந்த கேஸை விசாரித்து க்ளோஸ் பண்ணவனே நான் தான். சார், அந்த கேஸை இன்னும் டெப்தா விசாரிச்சிருந்தா ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும் சார். யோ, முட்டாள் மாதிரி பேசாதீயா. அந்த கேஸோட டீடைல் என்ன தெரியுமா உனக்கு? தெரியும் சார். ஒரு நாள் இமானுவேல் வீட்டுக்கு ஒரு கால் வந்திருக்கு. இறந்து போன அவர் பையனோட பாடியை எவனோ ஒருத்தன் தோண்டி திருடி வச்சிருக்கிறதாவும், பாடியை திருப்பி கொடுக்கணும்னா 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு மிரட்டியிருக்கான். அதுக்கப்புறம் வேற 2 நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி 5 லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் தாளமுத்து அவரோட ஃப்ரெண்டுங்கிறனால கேஸை எஃப்ஐஆர் போடாம பர்சனலா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவரை விசாரிக்கிறதுக்காக கடைசியா போனப்பதான் அவர் நிச்சயமா காணாம போயிருக்கணும். அவர் காணாம போன மாசத்துல தான்
நீங்க டியூட்டியில ஜாயின் பண்ணிருக்கீங்க. கேஸை லீகலா ஃபைல் பண்ணி கல்லறையை தோண்டி அந்த பாடி காணாம போகல, அவங்கள பணம் கேட்டு மிரட்டினது ஃபேக் கால்னு கண்டுபிடிச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனா யார் அந்த ஃபேக் கால் பண்ணி மிரட்டினாங்கிறத நீங்க கண்டுபிடிக்கல சார். அப்போ இந்த கேஸை நான் சரியா விசாரிக்கலைன்னு என்கிட்டவே சொல்ற. யோ, நீ நேத்து போலீஸ் வேலைக்கு வந்தவன். நான் 23 வருஷமா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். கேஸை எப்படி விசாரிக்கிறதுன்னு எனக்கு நீ சொல்லித்தர தேவையில்லை. இதுக்கு முன்னால இருந்த இன்ஸ்பெக்டர் முடிக்க முடியாத கேஸை நான் லீகலா சால்வ் பண்ணியிருக்கேன். சும்மா திரும்ப திரும்ப இந்த கேஸை பத்தி விசாரிச்சா எனக்கு என்ன மரியாதை? மறுபடியும் சொல்றேன், காணாம போன இன்ஸ்பெக்டர் கேஸுக்கும் விக்டர் பாடி காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மறுபடியும் விசாரிக்கணும் சர்ச்சுக்கு போறதையோ இமானுவேல் வீட்டுக்கு போறதையோ கேள்விப்பட்டேன், பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். ஜாக்கிரதையா இருங்க. என்ன ஏட்டையா, மறுபடியும் இந்த கேஸை பத்தி கிளறுவானா? இவன் முகத்தை பார்த்தா நீங்க பேசுறது கேட்டு பயந்த மாதிரி தெரியலீங்க ஐயா. உங்களுக்கே தெரியாம இந்த கேஸை பத்தி எவ்வளவு டீட்டெயில் கலெக்ட் பண்ணிருக்கான். எனக்கு என்னமோ சீக்கிரமாவே இந்த சீட்ல உட்காந்துருவானோன்னு தோணுது. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதுங்க ஐயா, அவன் உங்களை விட ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். நேரம் நள்ளிரவு 1 மணி. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். எரோமியா அதிகாரம் 30 வசனம் 17. மை சன், நடந்தவைகள் அனைத்தும் கடந்தவைகளாக இருக்கட்டும். தவறுகள் செய்யும் பொழுது மனிதன் நிதானம் கொள்வதில்லை. அதற்காக மனம் வருந்தும் போதாவது நிதானம் கொள்ள வேண்டும். நான் சொல்வதை கேள். முதலில் உன் அழுகையை நிறுத்து. கண்களை மூடிக்கொள். பாவங்களோடு பாவங்களாக உன்னுடைய பாவங்களையும் கர்த்தர் தன் சிலுவை முதுகில் தாங்கிக் கொள்வார். இனி ஒருபோதும் பாவம் செய்யப் போவதில்லை என்று தீர்மானமாய் அறிவித்துவிடு. நடந்ததை சொல். கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, நான் செய்த பாவங்களை ரட்சித்தருளும். என் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருப்பா ஃபாதர். ரொம்ப நாளா எங்களுக்கு குழந்தை இல்லாத விரக்தியால நான் போதைக்கு அடிமையான. போதையில என் புத்தி மாறிச்சு ஃபாதர். என் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். போதையில அவளை அடிச்சு துன்புறுத்தினேன். ஒரு கட்டத்துல அவ எந்த ஆம்பளை கூட பேசினாலும் அது கள்ளக்காதலா தான் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். மத்தவங்க முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தின. சந்தேகம் அதிகமாயி ஒரு நாள் அவளை கழுத்தறுத்து துடிக்க துடிக்க கொன்ன. நான் பெரிய பாவி ஆயிட்டேன். என்னால நிம்மதியா தூங்க முடியல. எனக்கு நிம்மதியை தாங்க ஃபாதர். ஆமீன்.
நடந்து முடிந்த காட்சிகள் நம் கண்களை அகல விரியச் செய்கிறது. கல்லுக்குள் ஈரம் போலிருந்த பீட்டரின் செயல்பாடுகள் அதிரடியாக மாற்றம் கொண்டு அது ஏதோ ஒரு விபரீதத்தை செய்ய துணிய தயாராக இருக்கிறது. மர்ம முடிச்சுக்களில் மேலும் ஒன்று விழுந்துவிட்டது. பீட்டரின் இந்த தற்போதைய நடவடிக்கைகளுக்கான காரணம் என்ன? இந்த மாற்றத்தின் மர்மம்தான் என்ன? கிறிஸ்துவ பேராலயம் கொடும் பாவத்திற்கும் பாவ மன்னித்தருளும் ஒரு புனிதமான இடம். குற்றங்கள் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் வேறுபாடின்றி பிரிவினை பார்க்காமல் பாவ பரிகார மன்னிப்புகளை அருளும் இடம். ஆனால் பாவ மன்னிப்புக்கான ஏதோ ஒரு நெருடல் பீட்டரின் நடவடிக்கையில் இருப்பது போல தென்படுகிறது. பீட்டரின் இந்த இருவேறு தோற்றமும் குணாதிசயமும் நடவடிக்கைகளும் நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது? ஒருபுறம் இன்ஸ்பெக்டர் ராஜேஷின் மிரட்டல் செழியனின் விசாரணைக்கு தடங்கலாக இருக்கிறது. செழியனின் மன அழுத்தம் இந்த விசாரணையின் 7 நாள் கெடுவை பாதிக்குமா? பார்க்கலாம் வாருங்கள். நீ உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன தெரியலையாடா? நான் தாண்டா உன் பொண்டாட்டி. என்னது? என் பொண்டாட்டியா? என்ன? துடிக்க துடிக்க என்ன கொன்னுட்டு ஊரெல்லாம் எவன் கூடயோ ஓடிட்டேன்னு சொன்னியே, என்ன அசிங்கப்படுத்திட்டல. என்ன ஞாபகம் இருக்கா? நீ என்ன கொன்னதுக்கு கூட நான் உன்னை மன்னிச்சிருவேன். ஆனா எவன் கூடயோ எனக்கு தொடர்பு இருக்குன்னு நீ சொன்னல, அதை என்னால மன்னிக்கவே முடியாதுடா. அதான் சர்ச்சில் ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிட்டனே, கருத்தர் தான் என்ன மன்னிச்சிட்டாரு. தப்பு செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு வாங்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இப்ப என்ன பண்ண சொல்ற? பாவத்தின் சம்பளம் மரணம். ஏ
பாவத்திற்கான தண்டனைக்கும் மன்னிப்புக்கும் இடையே நடந்த மோதலில் பாவத்திற்கான தண்டனைதான் ஜெயித்தது. பாவத்திற்கான நிறை குறைகளை எடை பார்த்து தண்டனை வழங்கும் அதிகாரம் பீட்டருக்கு எப்படி கிடைத்தது? அப்படியென்றால் பழிவாங்கும் உணர்ச்சியோடு தான் இது நடந்ததா, அல்லது இதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? இது தனி மனித பழி உணர்ச்சியா? ஜேவியரை பழிவாங்க காரணமாக இருந்தது பீட்டர் மட்டுமல்ல, பீட்டரின் உடலில் இருந்த ஜேவியர் மனைவியின் ஆத்மாவும் தான். பாவம் இழைக்கப்பட்ட ஆத்மாவிற்கு பீட்டர் தன் உடலில் இடம் கொடுக்க காரணம் என்ன? பீட்டரின் மன உறுதியை தாண்டி எந்த ஒரு ஆத்மாவும் அவன் உடலுக்குள் புகுந்திருக்க எளிதில் வாய்ப்பில்லை. அந்த ஆத்மாவிற்கு இழைக்கப்பட்ட பாவம் பீட்டரின் மனநிலையை உருக்காதவரை இந்த கொலை பாதகம் நடந்திருக்காது. பீட்டரை பொறுத்தவரை இது பாதகமா, சாதகமா? வாருங்கள் பார்க்கலாம். இறந்து போன சேவியரின் உடல் மிக கணக்கச்சிதமாக ஏற்கனவே உள்ள ஒரு கல்லறை தோண்டப்பட்டு அதே இடத்தில் சேவியரின் உடல் மரப்பேழையில் வைக்கப்பட்டு புதைக்கப்படுகிறது. குற்றத்திற்கான தண்டனையும் மறைக்கப்பட்டு விட்டது. இந்த கொலைக்கான பொறுப்பு ஒரு ஆத்மாவிற்கு மட்டுமல்ல, அதில் பாதி பீட்டரையும் சேரும். இந்த கொலையினால் பீட்டருக்கு என்ன பயன் தெரிந்து கொள்ள நாளை வரை காத்திருப்போம்.